எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழரசி. குரூப் 2 அசிஸ்டண்ட்டாக இப்போது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் நாகர்கோவிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். நான் வந்து டிஎன்பிசி படிக்க ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக கிரேட் மெயின்ஸில் தான் போய் ஜாயின் பண்ணேன். 2019 ஆஃப்டர் மை காலேஜ் நான் ஃபஸ்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ண என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து ஜேக்கப் சாரோட கிளாஸில் தான் ஆரம்பிச்சது. அங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். டிஎன்பிசினா அது ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே தெரியாமல் தான் நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டே அப்படின்னா என்ன, நம்ம இப்போ படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்ன இருக்கும், என்னென்ன பண்ணணுங்கிறதுலேருந்து டிஎன்பிசினா அங்கே எக்ஸாம்ஸ்னால் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த திங்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் டே கிளாஸே வந்து ஐடியாவே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் போன எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிது. ஸோ ஜேக்கப் சாரோட கிளாஸில் தான் என்னோடது ஆரம்பிச்சது. அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தது தான். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் போனோம். எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கிறப்போ வந்து பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸாக கவர் பண்ணுறதுக்கு எதுலேருந்து நம்ம படிக்கணும், ஒரு விஷயம் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா மெத்தட்ஸுமே இங்கே தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ண விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா வந்து படிக்கிறது ரிவிஷன் பண்ணுறது தான். திருப்பி சார் சொல்கிற ஒரே விஷயம் வந்து ரிவிஷன் வேணும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. 1 வீக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் சேர்த்து வீக்கெண்டில் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு அன்றைக்கே மார்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே முக்கியமானது தான். ஸோ மார்க்ஸ் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நம்மளை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் சாரோட கிளாஸஸில் கிரேட் மைன்ஸில் தான் ஃபுல்லாகவே படித்தேன். குரூப் 4 குரூப் 1 எல்லாமே வந்து அங்கேருந்து தான் ஆரம்பித்தது. தென் வந்து ரிவிஷன் தான் சொல்லுவாங்க. ரிவிஷன் அப்படிங்கிறப்போ வந்து இதுதான், இந்த வீக்கெண்டு ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஷெட்யூல் போட்டு நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா படிக்கிறத அந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ரிவிஷன் பண்ணிடணும். படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எவ்வளோ தூரம் ரிவைஸ் பண்ணி திருப்பி சொல்லி பார்க்குறோமோ, எவ்வளோ தூரம் ஞாபகம் வைக்கிறோமோ அதுதான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்படி நம்ம படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ அப்படி ஈஸியாக மாற சார் சொன்ன டெக்னிக், அங்கே இருந்த எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நான் படிக்க ஆரம்பித்து இப்போ வரைக்குமே நமக்கு சில டாபிக்ஸ் கேட்டால் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது வந்து A to Z நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு தெரியும். ஏன்னா லைன் பை லைன் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து எக்ஸாம்ஸ் எவாலுவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்ஸ் வச்சு மென்டார்ஸ் வச்சு எங்களுக்கு தனியாக கோச்சிங் கொடுத்தாங்க. எந்த சப்ஜெக்டில் நாங்கள் வீக்காக இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து நிறையவே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து படித்த அந்த பேசிக் வச்சு தான் நான் வெட்டினரி காலேஜ் திருநெல்வேலியில் வந்து டைப்பிஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் 4 கிரேடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து குரூப் 4 சிலபஸ் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்டு ஜிஎஸ் இருந்துச்சு. அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் தனியாக புக்ஸ் வச்சு எதுவுமே படிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரேட் மெயின்ஸில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக எக்ஸாம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த வெட்டினரி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி குரூப் 4க்காக ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து டியூஸ்டே தோறும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீக்கு அப்புறம் அந்த சாட்டர்டேல கொடுக்குற எக்ஸாம்ஸ் இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷ் அதை மட்டும் தான் நான் ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். அதை வச்சு ரிவைஸ் பண்ணி தான் அந்த வெட்டினரி காலேஜ் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். அந்த வகையில் கிரேட் மெயின்ஸ்லேருந்து அது எனக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா அவ்வளோ குவாலிட்டியான கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு பேஸாக இருந்தது அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மார்க்ஸ் தான். ஜென்ரல் இங்கிலீஷ் நான் வந்து அவுட் ஆஃப் 100 90 மேலே போட்டிருந்தேன். ஆனால் நான் வந்து புக்ஸ் வச்சு எதுவுமே படிக்கல. ஃபுல்லாகவே அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணேன். அவ்வளோ ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதை மட்டுமே நம்ம ரிவைஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா குரூப் 2 அன்அகாடமியில் வந்து சாரோட கிளாஸஸ் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, வாட்டவர் எல்லா கிளாஸஸ்மே அட்டன் பண்ணுறது எங்களோட, ஏன்னா அவரோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதும் இல்லாமல் ஒரு எஜுகேட்டராக இருக்காங்க. ஸோ அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம அவங்களோட கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சது தான். அன்அகாடமிலையுமே பார்க்க ஆரம்பித்தோம். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கான கோர்சஸும் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து நான் வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் பெரிய யூஸாக இருக்கும். ஒரு மெயின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன எழுதணும், ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும், அதுக்கப்புறமா என்ன இருக்கணும், டு த கன்க்ளூஷன் என்ன இருக்கணும், அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம கொடுக்குற ஆன்சர் வேலிடாக இருக்கணும். எல்லாருமே மெயின்ஸ்க்கு ஒரு ஆன்சர் எழுத முடியும். ஆனால் எல்லாரையும் விட நாம் கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு மற்றவங்களை விட மார்க் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த போஸ்டிங் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு வேல்யூ இருக்கும்.
ஸோ கிரேட் மின்ஸில் நான் படிச்சுட்டு இருந்தப்போ குரூப் ஒன் எழுதின கேண்டிடேட்ஸ் அண்ட் அவங்களோட பேப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே எங்களுக்கு காமிப்பாங்க. அவங்க எப்படி எப்படி எழுதியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களோட ஆன்சர் ஷீட்லேயுமே என்னென்ன இருக்குது, அது வந்து நாம் எப்படி நம்மளோட ஆன்சர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா பேசிக்ஸுமே சொல்லி கொடுத்தாங்க. அது எல்லாமே நான் என்னோட மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு குரூப் ஒன் அஸ்பிரன்ஸ் குரூப் ஒன் எழுதி கிளியர் பண்ண எல்லாருமே எங்களுக்கு மென்டார்ஸாக போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேக்கேஜாக ஜேக்கப் சார் ப்ளஸ் அங்கே இருந்த மென்டார்ஸ் எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே சேர்த்து எங்களுக்கு கொடுத்த அந்த குவாலிட்டியான கோச்சிங் இதெல்லாம் சேர்த்து தான் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஒரு போஸ்டிங் நான் நினச்ச மாதிரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கோவிட் டைம் இருந்துச்சு. அப்போ எக்ஸாம் நடக்கல. நான் வந்து குரூப் 2 கிளியர் பண்ணது என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் கிளியர் ஆகி ப்ளஸ் நான் வந்து போஸ்டிங்கும் போயிட்டேன். அப்படிங்கிறதுக்கு வந்து கிரேட் மெயின்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த கோச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த டைமில் நான் என்னோடய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் நான் என் சாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.